உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முடியும்னு நினச்சேன், முடிக்க முடியலை. சரிங்களா? ஸோ அந்த பிபிடியை ஃபைன் டியூன் பண்ணும்போது என் பாப்பா சொன்னிச்சு, அப்பா போன வாரம் நீ என்ன பேசுன நான் மறந்துட்டேன், அதை ஃபஸ்ட்டு சின்ன கிளிம்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் போன்னு சொன்னிச்சு. ஸோ எத்தனை பேர் அலர்ட்டாக இருக்கீங்க, ஞாபகமாக இருக்கீங்கிற கேட்ட கேள்வி தான் அது. சரிங்களா? இப்போது போன வாரம் நம்ம பார்த்ததோட 2 ஸ்லைட் நம்ம போன வாரம் பார்த்ததை கன்சாலிடேட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 10-15 ஸ்லைடு பார்த்ததை 2 ஸ்லைடில். 1 கொரிந்தியர் 3:16 1 கொரிந்தியர் 6:19 என்ன சொல்லுது? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட முழுமையாக வாசம் பண்ணுறார். சரிங்களா? இதுதான் 1 கொரிந்தியர் 3:16 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறது. எப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டார்? ஏசு கிறிஸ்து ரட்சிக்கிறார், அவரே வழி, அவர் ஒருத்தர் மட்டும்தான் வழி, சத்தியம், ஜீவன். உங்களுக்கான சகலமும் அவர் சுமந்து தீர்த்துட்டார், இனி நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை அப்படின்னு எப்போ கேட்டு விசுவசிக்கிறீங்களோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டார். அடுத்து ஆவியானவர் கொடுக்கப்பட்டாகி விட்டதே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவியில் நிறையணும். இது ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது, அனுதினமும் ஆவியில் நிறையணும். இட்ஸ் எ ரெக்கரிங் ப்ராசஸ், டெய்லி. எப்படி நிறையிறது அப்பா அப்படின்னு போய் கேட்டால், பொல்லாத தகப்பனாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுங்கானதை கொடுக்கும்போது பரலோக பிதா தம்மிடத்தில் கேட்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதுவும் யாருக்கு நல்லா கொடுப்பாருன்னு கேட்டால், டிசிப்ளின்டாக கொடுக்கப்பட்ட கிருபையை, கொடுக்கப்பட்ட ஆவியை அவருடைய சித்தத்துக்காக பயன்படுத்தும் பொழுது கொடுக்கப்படும். நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக கொடுக்கப்படுவார். சரிங்களா? இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்லைட். நம்ம பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்த்ததோட ஃபஸ்ட் ஸ்லைட் கன்சாலிடேஷன். செகண்ட் ஸ்லைட் வந்து டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ். பரிசுத்த ஆவி நான் பெற்றுக்கொண்டேன், டெய்லி ஆவியில் நிறையிறேன், எனக்கு என்ன பயன், எனக்கு என்ன பலன், இல்லை என் மூலமாக என்ன கிறிஸ்துவின் சரீரத்துக்கு, சர்ச்சுக்கு பெனிஃபிட் என்ன தான் ஒரு பிரயோஜனம் அப்படின்னு பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இதனால தான் அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல், ஒரு காரியம் பண்ணாமல், they waited and prayed. ஆவியில் நிறையாமல், ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு காரியம் நான் பண்ண போகிறதில்ல, நானாக போய் இறங்கி என்னால் பண்ணிட முடியும் அப்படின்னு அவங்க ஒரு முயற்சியும் பண்ணாமல் ப்ரேயர் பண்ணிவிட்டு they waited for the Holy Spirit. இன்றைக்கும் நீங்கள் ஒரு காரியம் வல்லமாக செய்யணும்னா அப்பாட்ட கேட்டு ஆவியில் நிறைஞ்சு அப்புறம் அந்த காரியத்தை எடுத்து பண்ணணும். சரிங்களா? சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்களும் உங்களை நடத்துவார். இயேசு கிறிஸ்துவே சொல்ல முடியாத, சொன்னால் நம்ம விளங்கிக்க மாட்டோங்கிற சத்தியத்தை கூட ஆவியானவர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா மாம்சமாக சில விஷயங்கள் உணர முடியாது, ஒத்துக்க முடியாது, இந்த புத்திக்கு புரியாது. ஏன்னா நம்ம பார்க்குறது, கேட்குறது, படிக்கிறது. டேனி அன்னைக்கு ஒன்று சொன்னால், இது வரைக்கும் நம்ம பார்க்காத கேட்காத கலரை நம்மளால் இமேஜின் பண்ண முடியாது. ஸோ ஈவன் கனவு காணணுன்னா கூட அது ஏதோ ஒரு உணர்ச்சியால் பார்க்குறது, கேட்குறது, தொடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையால் நம்மளுக்குள்ளே எம்பட் ஆயிருக்கதை மட்டும்தான் நம்மளால் ரீத்திங் பண்ண முடியும். அப்போது இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை சொல்லும்போது நம்மளால் ஒத்துக்க முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் பொழுது அவர் உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு விளங்க வைப்பார். ஸோ அதனால் நீங்கள் வேறு யார்ட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆவியானவர் உங்களை பர்ஃபெக்டாக கைட் பண்ண முடியும். அடுத்து, மாம்சத்துக்கு உள்ளே இருக்கிறவங்க தேவனை பிரியப்படுத்த முடியாது. நீங்கள் ஆவியில் இருந்தால்
ஆட்டோமேட்டிக்காக தேவனை பிரியப்படுத்துவீங்க, மாம்சத்துக்கு ஏற்ற விதமாக நடக்க மாட்டீங்க. அடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அவரை போலவே மறுரூபம் ஆக்குவார். இதெல்லாம் தான் நம்ம போன வாரம் பார்த்தது, சரிங்களா? போன வாரம் இது ப்ரிப்பேர் பண்ணி இது பேசிகிட்டு இருக்கும்போதே 2 அலர்ட் பின்னாடி வந்தது. உங்கள் மேடம் பாஸ்டர் டென்ஷன் ஆகிற போகிறாரு, 30 நிமிஷத்துக்கு மேலே எடுக்காதீங்க, இனிமேல் 30 மினிட்ஸ் அலாம் வச்சு போங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்லப்போனால் கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த 30 மினிட்ஸ் அலாம் வைக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், சரிங்களா? 30 நிமிஷத்தில் முடிங்க பால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதனால் நான் ப்ரிப்பேர் பண்ண 2 முக்கியமான ஸ்லைடு என்னால் சொல்ல முடியாமல் போச்சு. 2 ஸ்லைடுக்காக பிரதர் இன்றைக்கி அதை ரிப்பீட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லை, கடந்து போகும்போது உங்களுக்கு விளங்கும், சரிங்களா? இன்றைக்கி நான் போன வாரம் இதை லைட்டாக டச் பேஸ் பண்ணியிருப்பேன். 1 கொரிந்தியர் 12:13 கொலோசையர் 3:11 ஒரே சாயலில் இருக்கும், ஒரே பேட்டர்னில் இருக்கும். 1 கொரிந்தியர் 12:13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்படுகிறோம். இப்போ நம்ம எல்லாரும் எத்தனை சரீரமாக இருக்கிறோமாங்க? ஒரே சரீரம். போன வாரம் நான் பேசும்போது ஆவியானவர் எப்போ தர்றார், அட இது நம்மால் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ஒரு கான்செப்டில் இவர்கள் இங்கிருந்து படைக்கப்பட்டார்கள், இவர்கள் இங்கிருந்து படைக்கப்பட்டார்கள், இவர்கள் இங்கிருந்து படைக்கப்பட்டார்கள், இவங்க அவங்களுக்கு மேலே, இவங்க இவங்களுக்கு கீழே. நான் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன்னா வேறு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? நம்ம அந்த கான்செப்ட் படி வாழ்கிறவங்களா இல்லை பிப்ளிக்கல் பேட்டர்ன் படி வாழ்கிறவங்களா? பிரைஸ் லார்ட் பிரதர். போன வாரம் அக்னாலஜ்மெண்ட்டே இல்லை பிரதர், நீங்கள் மிஸ்ஸிங். அப்போது இங்கே பைபிள் தெளிவாக என்ன சொல்லுது? ஒரே ஆவியாலே ஒரே சரீரத்துக்குள். இன்னைக்கு கை நான் காலோட பெருசு, கண் நான் மூக்கோட பெருசு, இல்லை எல்லாம் கண்ணாக இருந்தா, சரீரம் முழுவதும் கண்ணாக இருந்தா, இல்லை சரீரம் முழுவதும் காதாக இருந்தா அது பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போது நான் ஒரு மெசேஜுக்காக இதை தேடுனேன்னு சொன்னேன். அவரை போல் நான் வல்லமை உள்ள ஆளாக மாறுறதுக்கு என்ன பண்ணுறது? இவர் அழகான வர்ஷிப் லீடராக இருக்காரு, என்ன அழகா வெறும் வசனத்தை எடுத்து இவ்வளோ அழகாக டியூன் பண்ணி இவ்வளோ ஆவிக்குள்ளே நிறையிற மாதிரி ஒரு பாட்டு போட முடியுமா? ஆனால் இவரை மாதிரி ஆகணுமே அப்படின்னு பார்த்தப்ப எனக்கு கொடுக்கப்பட்டது தான், நம்ம எல்லாரும் அவரோட சரீரத்தில் ஒரு பாகம், சரிங்களா? ஒரு பாகம் இல்லைன்னா சரீரத்தோட சில காரியங்கள் ஒழுங்காக பண்ண முடியாது. கண் ஒழுங்காக இல்லை பார்க்க முடியாது, காது ஒழுங்காக இல்லை கேட்க முடியாது, வாய் ஒழுங்காக இல்லை பேச முடியாது. இப்படி ஒரு பாகத்துக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கார் அப்படின்னா அதை நினச்சி கர்த்தரை ஸ்தோத்தரிச்சுட்டு யூ கேன் ஆட் வேல்யூ டு த சர்ச், யூ கேன் க்ளோரிஃபை ஹிஸ் பாடி. ஏன்னா அவர் உங்களுக்கு இதுதான் கரெக்டுன்னு உங்களை அங்கே வச்சுருக்காரு. மியூசிக், அகிலன் மியூசிக் போடுற ஒரு வல்லமை கொடுத்துருக்காரு. ஒரு பையனை நான் குட்டி பையன் சொல்லுவேன், சர்ச்சில் ரொம்ப அழகாக பாடுறான் அகிலன் அப்படின்னு சொல்லுவேன். குட்டி பையன் ரொம்ப அழகாக பாடுறான், இவன் பாடும்போதே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது நான் இந்த புளியை பார்த்து பூனை சூட போட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, வி கேன் ட்ரெயின் அவர் செல்ஃப், தெர் இஸ் நத்திங் ராங். நான் அகிலன் மாதிரியே மியூசிக் பாடணும், நான் அந்த குட்டி பையன் மாதிரியே பாட்டு பாடணும். பால் ஒன்றை கர்த்தர் அழைத்தது அதுக்காக இல்லை, உனக்குன்னு ஒன்று வச்சிருக்காரு, நீ ஓன் டியூட்டியை ஒழுங்கா பார். இப்போது நம்ம எல்லா பேர்த்துக்கும் ஒரு டாஸ்க், ஒரு டியூட்டி. இந்த நம்ம எல்லா பேரும் அவங்கவுங்க டாஸ்க்கை பண்ணும்போது ஹூ கெட்ஸ் க்ளோரிஃபைடு, யார் மகிமைப்படுவா? அந்த சரீரம் முழுமையாக ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷனலாக இருக்கும். விளங்குதா யாருக்காது? அடுத்து கொலோசியர் 3:11 புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார்.
இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது இருந்த நடைமுறையை நீங்கள் பார்த்தா தெரியும். ரோம கலாச்சாரத்தில் அந்த குடும்ப தலைவன் அவனோட வாய்ஸ் மட்டும்தான். மனைவியானவள் பேச முடியாது, குழந்தைகள் பேச முடியாது, அடிமைகள் எத்தனை பேர்னாலும் வச்சுருக்கலாம். அடிமைகளை நீங்கள் என்ன செய்யினாலும் செய்யணும். இப்போ வேலைக்காரங்கன்னா, அம்மா நீங்கள் என்னை சமைக்கிறதுக்கு தான் கூப்பிட்ருக்கீங்க, பாத்திரம் விளக்க சொல்கிறீங்க, அதை நான் பண்ண மாட்டேன். அம்மா என்னை சமைக்க தான் கூப்பிட்டீங்க, வீடு கூட்ட மாட்டேன், அது என் டாஸ்க் கிடையாது. ஒருத்தர் தே கேன் டிஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் சமைக்கிறதுக்கு ஒருத்தவங்களை கூப்பிடுவோம், அவங்க வந்து சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. வீடு கூட்டி பாத்திரம் விளக்குறதுக்கு ஒருத்தவங்க கூப்பிடுவோம், அவங்க வந்து அதை மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அடிமைகள்னு சொன்னால் இதுதான் பண்ணுவேன், இதுதான் பண்ண மாட்டேன்னு கிடையாது. என்னன்னாலும் சொல்லலாம், என்னன்னாலும் செய்யலாம், வெட்டி கூட போடலாம். அவங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொருள், நீங்கள் ஒரு டம்ளரை, ஒரு பிளேட்டை, ஒரு பொருளை எப்படி பண்ணுறது, அப்படிப்பட்ட காலத்தில் இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா அடிமைன்னு இல்லை, சுயாதீனன்னு இல்லை, கிரேக்கன் இல்லை, நான் தான் அவரோட பிள்ளை, எபிரேயன் ஒன்றும் இல்லை, ஆண் இல்லை, பெண்ணுன்னு இல்லை, ஒரு கணக்கும் கிடையாது. எல்லாரும் யார் இருக்கா? அப்போது உங்களுடைய பிரதர் இன் கிரைஸ்ட் ஆர் சிஸ்டர் இன் கிரைஸ்ட், அவங்கள பற்றி நீங்கள் குறையா பேசுகிறீங்க, இல்லை அவங்கள பார்த்து பராமரிங்க, அவங்கள பற்றி அவங்களுக்கான ஏதாவது தப்பாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பண்ணலை, யூ ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். இல்லையா? எல்லாரிலும் யார் தான் இருக்கா? கர்த்தர் தான் இருக்கார். அப்பா உங்களை பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களை ஏசு கிறிஸ்துவை பார்க்குற மாதிரியே தான் பார்க்குறாரு. இல்லைங்களா? நீங்களும் அப்போ ஃபெலோ பிரதர்ஸ் அண்ட் ஃபெலோ சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்டை எப்படி தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போது நான் பெரியாள், அவர் பெரியாள், அவர் அப்படிப்பட்டவர், நான் அவர்கிட்ட போனால் வல்லமையாக நடக்கும், இவன் ஒன்று உதக்கார, இப்படி பார்த்தோம்னா நம்ம இன்னும் அந்த வேர்ல்ட்லி பேட்டர்ன்லேருந்து வெளில வரலன்னு அர்த்தம். விளங்குதா? நம்ம we are governed by the principles of the Bible. இங்கே நம்மளுக்குன்னு ஒரு மேனுவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பைபிளை வச்சுக்கிட்டு நான் பைபிள் சொல்கிற மாதிரி புரிஞ்சு நடந்துக்க முடியும், இல்லை உலகத்தரமாகவும் நடந்துக்க முடியும். இதில் என்ன பிரச்சனைனா, வாரத்தில் ஒரு நாள் வர்றோம், பேசுகிறோம், கேட்குறோம். இந்த பைபிள் எத்தனை பேர் படிச்சிங்கன்னா, பாஸ்டர் கேட்டப்போ எத்தனை பேர் கை தூக்குனீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் பைபிள் ரீடிங்கில் இருக்கீங்க, ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு 10% கை தூக்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது மற்றவங்களுக்கெல்லாம் உலகத்தனமான காரியங்கள் லாக் ஆகியிருக்கும். இல்லைங்களா? பிரதர் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, காலையில் எழுந்திரிக்கணும், சமைக்கணும், பாத்திரம் விளக்கணும், பிள்ளைங்களை கிளப்பணும், ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் நானும் வீட்டுக்கு ஓடணும், திரும்பி ஓடி வந்து பரிச்சை பேப்பர்லாம் வீட்டில் திருத்தணும், நிறைய வேலை இருக்குது. இப்போது இந்த உலகத்தனமான காரியங்களில் மாட்டிட்டு தேவையானது எதுவோ அதை என்ன பண்ணிடுறோம்? தேவையானது ஒன்றே ஒன்று, அவர் பாதத்தில் உட்காந்துருக்கிறது, அவர் பேச்சை கேட்குறது, அவர் கூட உறவாடுறது. அதை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம ரேட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எத்தனை பேர் அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விளாடுங்கள்ல, கோழி, ஆடு, மாடு, இந்த சின்ன சின்ன பறவைகள் வைக்கிறோம், அதெல்லாம் போய் பார்த்திங்கன்னா ஒரு எலி விற்பாங்க. ஜெசிகா கூட அது வேணும் வேணும்னு கேட்கும். அந்த எலியை எங்கே வச்சுருப்பாங்கன்னா, ஒரு ரவுண்டாக நம்ம ரங்கராட்டினம் சுற்றும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் வச்சுருப்பாங்க. அந்த எலியும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும், அது சுற்றிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கும் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, ஓடு ஓடு ஓடு, மேடம் சொன்னாங்கல்ல, இந்த நண்பர்கள் 3 Idiots படம் பார்த்தே இருந்துச்சு. ஓடு ஓடு, பையன் பறந்துட்டானா என்ஜினியர், பொண்ணு பறந்துட்டா டாக்டர், ஓடு ஓடு, ஒருத்தன் உன்னை முந்தி ஓடிடுவான், ஓடு ஓடு ஓடு. ஏந்திரிச்சோன்னே அவர் பாதத்தடியில் உட்காந்து அவர் சொல்கிறத கேட்டு நடந்தால் நம்ம நடக்கிறதே அடுத்தவன் ஓடுறத விட அதிகமாக போயிட முடியும். ஏன்னா we are not running the race, he has already ran the race and we are in the finish line. நம்ம ஜெயமாக வாழ்கிறதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டத்தெல்லாம் ஓடி முடிச்சிட்டார், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டியது அவர் பாதத்தண்டையில் உட்காந்து செய்யணும். அப்போ நான் சோம்பேறி ஏற மாட்டேன்னா, மீதி எல்லாம் சுயமாக உங்கள் சரீரம் செய்யாது, ஆவிக்குள்ளாக நீங்கள் செய்வீங்க. அந்த ஓட்டம் எதுவுமே உங்களுக்கு ஓட்டமாக தெரியாது. எத்தனை பேத்துக்கு விளங்குது? பிரைஸ் லார்ட். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவர்
கிட்ட உட்காந்து அவர் என்ன சொல்கிறார், இன்னைக்கு அவர் உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்காரோ. இந்த கோயிங் அகெயின்ஸ்ட் த இதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் நீச்சல் அடிக்கிறீங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும். அகெயின்ஸ்ட் அ ஸ்ட்ரீம், தண்ணி இந்த வழியில் உங்களை கூட்டு போகுதுன்னா, இஃப் யூ கோ அகெயின்ஸ்ட் அ ஸ்ட்ரீம் உங்களால் போகவே முடியாது. இப்பவும் அவர் என்னோட நுகத்தை எடுத்துக்கங்க, லகுவாக இருக்கும். அவர் உங்களோட பார்ட்னர். அவர் ஒரு வழியில் உங்களை திரும்ப சொல்கிறார், அவர் ஒரு வழியில் உங்களை போக சொல்கிறார். ஹீ கிவ்ஸ் இன்னர் கைடன்ஸ். ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறார். அதை கம்ப்ளை பண்ணி போனீங்கன்னா டாஸ்க் வில் பி ஈஸியர் அண்ட் யூ வில் ஈல்ட் வாட் எவர் இட் இஸ் மென்ட் ஃபார். ஒரு நாளைக்கு இந்நாளைக்கு இந்த கிருபை, இந்த ஆவியானவர், இந்த டாஸ்க் தான் நீங்கள் பண்ணணும்னா அதை நீங்கள் பண்ணும்பொழுது லகுவாக இருக்கும். ஆனால் அதுக்கு அகெயின்ஸ்டாக உங்கள் மாம்ச பிரகாரமாக ஒன்று பண்ணும்போது பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் அவருடைய பாதத்தண்டையில் உட்காந்து இன்னைக்கு உங்களுக்கான கிருபை என்ன, இன்னைக்கு உங்களுக்கான ஆவியானவர் என்ன உங்களை கைட் பண்ணுறாரு, கவர்ன் பண்ணுறாரு கேட்டு நடக்கிறது ரொம்ப அவசியமானது. சரிங்களா? அடுத்து, சரி பிரதர் எல்லாம் சொன்னது ஓகே, ஆவியானவர் வல்லமையாக செயல்படுறாரா இல்லையா? நான் ஆவியானவரை செயல்பட அனுமதிச்சிருக்கேனா இல்லையா? இன்றைக்கி சுகர் டெஸ்ட் பண்ணுறது ஈஸியாக இல்லையா? முன்ன காலங்கள்லாம் கண்ணு செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ போனீங்கன்னா ஒரு மெஷின் மேலே உட்காரணும், கிர்ன்னு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு போகிற மாதிரி தெரியுது, உங்களுக்கு பவர் இவ்வளோ, எல்லா செக்கும் ஈஸியாக இருக்குல்ல. இப்போ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கார், நானும் டெய்லி உட்காந்து இன்னும் வல்லமையாக நான் செயல்படணும்னு ஆவியானவர் கேட்குறேன். நான் ஆவியானவரை வல்லமையாக செயல்படுற விடுறேன்னா இல்லையா? ஏதாவது ஒரு டெஸ்ட் இருந்தால் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? ஆவியானவரை செயல்பட விடுறேன்னா இல்லை நான் மாம்சமாக செயல்படுறேன்னா? கலாத்தியர் 5:22-26, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இங்கே ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருக்குல்ல. இன்னைக்கு நம்ம அன்பா, சமாதானமா, சந்தோஷமா, என்னுடைய சமாதானத்தை உனக்கு விட்டுட்டு போகிறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவருடைய சமாதானத்தையே நம்மளுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறார். இப்படி இருக்கும்போது இன்றைக்கி எனக்கு மனசு ஒரு மாதிரி அலக்கழிப்பாக இருக்குது, சமாதானம் இல்லை, கோபமாக இருக்குது, பொறாமையாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஆவியானவரோட தூண்டுதலை சப்ரஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் இருக்கட்டும், நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாம்சம் ஓங்கி இருக்கிறது என்று அர்த்தம். சரிங்களா? அப்போ நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், இன்னும் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் மோசங்கிறத பார்க்குறோட டோசேஜை கொஞ்சம் கூட்டுவோம். இத்தனை நாள் இந்த டோசேஜாக கொஞ்சம் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் இந்த ஆவியின் கனிகள் நீங்கள் பார்க்கலை, இல்லை இதுக்கு தாறுமாறாக பார்க்குறீங்கன்னா ஆவியானவரை செயல்பட விடாமல் இருக்கும், மாம்சம் மேலோங்கி இருக்குது. இப்போது இல்லை இனிமேல் நான் கோப்பட மாட்டேன், ஒரு கனி ஒரு மரம் கொடுக்கலன்னா போய் என்ன பண்ணுவோம், உரம் இருக்கா, தேவையான எல்லாம் சரி பண்ணியிருக்குமான்னு பேசிக்ஸை தான் போய் செக் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன், இப்படி இருப்பேன்னு உங்களை நீங்களே ஒரு டெசிஷன் எடுத்து, த நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, இனிமேல் நான் கோவமே பட மாட்டேன் அப்படின்னு இருந்து நீங்கள் கோவப்படாமல் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும், ஆவியானவரை நீங்கள் செயல்பட விழணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ தான் பார்த்தோம் எல்லாரும் ஒரே மாம்சமாக இருக்கோம், எல்லாவற்றிலும் கர்த்தர் தான் இருக்கார். நீங்கள் ப்ரைமரி ஸ்டெம்மோ ரூட்டோ கிடையாது, அவர் தான் கொடி, அதில் நீங்கள் என்ன தான், கிளை தான். நீங்கள் முயற்சி பண்ணி இது எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால தான் இதை சொல்வேன், தீஸ் ஆர் நாட் சம்திங் தட் யூ டூ ஆன் யுவர் ஓன். இதெல்லாம் ஆவியினால் உங்களுக்குள்ள கனியாக நிறைவாக அவுட்புட்டாக வரக்கூடியது. அப்போது இதில் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்னா,
ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், மறுபடியும் நான் சுய பரிசோதனை பண்ண போனால் மறுபடியும் அங்கே மாம்சத்தை மேலவங்க தான் வைக்கிறீங்க. அவரை நோக்கி பாருங்கள், ஆவியானவரை வல்லமையாக செயல்பட விடுங்க. சரிங்களா? இந்த 2 ஸ்லைடு தான் போன வாரம் மிஸ்ஸிங். அப்போ இந்த 2 ஸ்லைடுக்கு தான் திருப்பி போனோமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது எனக்கு சில வசனங்கள் கண்ணில் பட்டது. ஆனால் யூஸ்வலாக நான் சிலதை பிக் பண்ணிப்பேன், சிலதை ஒமிட் பண்ணுவேன். எதை நான் யூஸ்வலாக ஒமிட் பண்ணுவேன்னா, ஏதேது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதாக இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ரீசன் என்ன? எப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அப்போ தான் அங்கே மாம்சம் மேலோங்கி நிற்கும். கரெக்டாக? அப்போது நான் என் மூளைப்படி இந்த இதை கவர் பண்ண மாட்டேன். பிரதருக்கு தெரியும், போன வாரம் இந்த ஸ்லைடுக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள வரைக்கும் ஒரு 3-4 எம்டி ஸ்லைடு போட்டிருந்தேன். அப்போ பிரதர் கேட்டார், ஏன் பிரதர் 3-4 எம்டி ஸ்லைடு, எல்லாத்தையும் தூக்கிட்டுமா? இல்லை பிரதர், டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இதை கவர் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிரதர்கிட்ட சிம்பிளாக சொல்லியிருந்தேன். யூஸ்வலாக இதை கவர் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் போன வாரம் இந்த 2 ஸ்லைடை கவர் பண்ண முடியாமல் அடுத்த வாரம் போகிறோன்னு சொன்னதுக்கு ரீசனே இதை கவர் பண்ணணுங்கிறது தான் தேவையாக இருக்குதோன்னு எனக்கு தோணுது. என்ன பிரதர், பண்ணக்கூடாதுங்கிறத கவர் பண்ணணுமா? இந்த விஷயத்தில் இதை கவர் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு எனக்கு பட்டுச்சு. அதனால தான் இந்த வாரமும் அதோட கண்டினியூஷன் சொன்னேன். எபேசியர் 4:30, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனோட பரிசுத்த ஆவியை அப்போது பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுட்டு பரிசுத்த ஆவியில் வல்லமையாக செயல்பட முடியும், இல்லை சப்ரஸ் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியை நம்ம என்ன கூட பண்ண முடியுங்க, இதுபடி துக்கப்படுத்தக்கூட நம்ம முடியும். எப்போ துக்கப்படுத்த முடியும்னு சொல்லப்பட்டிருக்கோ அப்போ பரிசுத்த ஆவி ஒரு 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 உயிருள்ள ஒரு நபர் மாதிரி. ஹீ இஸ் அ பர்சன். அவர் ஒரு நபர், உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் எல்லா உணர்ச்சியும் படக்கூடிய ஒரு நபர். அவரை நீங்கள் நான் என்ன பண்ண முடியும்? துக்கப்படுத்த முடியும். சரி, எப்படி தான் துக்கப்படுத்த முடியும் தெரிஞ்சால் துக்கப்படுத்தாத மாதிரி நடந்துக்க முடியும் இல்லைங்களா? அப்போது இப்படி போனால் தப்பு அப்படின்னா அப்படி போகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போது ஒருத்தர் தப்பு பண்ணல, நான் என்ன லூசா கோவப்படுறதுக்கு, அவன் இப்படி பண்ணிவிட்டான் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? உண்மை அதுதான். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் இவ்வளோ நல்லது பண்ணி அவன் எனக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டான் தெரியுமா, அவனுக்கு எனக்கு அகெயின்ஸ்டாக பிளான் பண்ணிட்டான். உண்மைதான். நம்ம நல்லவங்களா தெரிந்திருக்கும் போதா அவரோட சொந்த குமாரன் நம்மளுக்காக தந்தார். நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுதே தனது சொந்த குமாரனை தந்தார். இப்போ அவர் நம்மளை மன்னித்தது போல நம்ம அவன்லாம் மன்னிக்கிறதுக்கு பாத்திரனே இல்லைங்க, அவர் உங்களை மன்னித்தது போல. இப்படி பார்க்கும்போது அந்த கசப்பு பாய்சனஸ் ட்ரீயே இருக்காது. சரிங்களா? எப்போ அப்படி காண்டா கோமா வெறுப்பாக இருக்கீங்களோ அப்போது உள்ளுக்குள்ளே ஆவியானவர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இதில் பாருங்களேன், ரோட்டில் எங்கேயோ யாருக்கோ என்னமோ நடந்துச்சு, நான் கவலைப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை டெய்லி நியூஸில் சொல்கிறான் அங்கே அப்படி நடந்துருச்சு இங்கே அப்படி நடந்துருச்சுன்னு. உங்கள் பையனுக்கு ஜலதோஷம், கஷ்டப்படுவீங்களா மாட்டீங்க? காய்ச்சல், நம்மளை சார்ந்தவங்க அவங்களுக்கு கஷ்டம்னா அது உங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க க்ளோஸ்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும். அப்போ ஆவியானவர் துக்கப்படுறாருன்னா அவர் உங்களை எவ்வளோ க்ளோஸாக இருக்கார். உண்மையா தம்பி பாப்பா, உன்னை நான் எவ்வளோ ஆசீர்வாதக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், நீ இந்த சின்ன பிரச்சனையில் மாட்டிட்டு உன்னோட ஆசீர்வாதத்தெல்லாம் பிளாக் பண்ணிட்டு நிற்கிறியே, உன்னை நான் எந்த உயரத்தில் உயர்த்தி வைக்கணும்னு நினைக்கிறேன், இந்த சில்லற பிரச்சனையில் போயிட்டு நீ மாட்டிக்கிட்டு இப்படி முட்டிக்கிட்டு நிற்கிறியே, நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் துக்கப்படுறார். இப்போ எபேசியர் 4:30 பார்க்கும்போது இப்படி சிம்பிளாக கோபப்படுறது, ரொம்ப மூர்க்கமாக இருக்கிறது, இதுதான் ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும் அப்படின்னு சிம்பிளாக தோணும் இல்லையா? இதை தேடின போது இன்னொரு பிளெயின் அண்ட் சிம்பிள் ரிவிஷன் நான் பார்க்க முடிஞ்சது. ஏசாயா 63:10, அவர்களோ கலகம் பண்ணி அவரோட பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாங்களாம்?
விசனப்படுத்தினார்கள். ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொன்ன மாதிரி அவங்க கலகம் பண்ணி பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரை அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். இப்போ பரிசுத்த ஆவியை விசனம் பண்ணினார்கள். ஏசாயா 63:10 அப்படி என்ன கலகம் பண்ணி அவங்க விசனப்படுத்தினார்கள் பார்த்தா, என்னாகும் 20:10 மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரர்களே. அப்போ அவங்க என்னத்துக்கு தாங்க கலகம் பண்ணாங்க? தண்ணி தாங்க, எங்களுக்கும் எங்களோட ஆடு மாடுகளுக்கும் தண்ணி கூட இல்லை. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரணும், அடா இன்னைக்கான சாப்பாடு இல்லை, இன்னைக்கான தண்ணி இல்லை, இதை கேட்டதா பிரச்சனை? அதுதானங்க அவங்க கேட்டாங்க. தண்ணி வேணும்னு கேட்டாங்க. வேற என்ன கேட்டாங்க? இது பிரச்சனையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீ சுதந்திரிக்க பண்ணுவேன் உன்னன்னு சொல்றாரு. இவங்க சொல்றாங்க, தண்ணி கூட இல்லாமல் என்னை இங்கே சாகடிக்கிறதா கூட்டு வந்தேன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ், அவர் கொடுத்ததை அங்கே நம்பலை, அங்கே கொஷின் பண்ணுறாங்க. விளங்குதா? இன்றைக்கி நீங்களும் நானும் இன்றைக்கி நான் என்ன சாப்பிடுவேன், என்ன ட்ரெஸ் பண்ணுவேன், எப்படி என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன் இப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா, உடைய காட்டிலும் மேன்மையான உடலை கொடுத்தவர் உடைய கொடுக்க மாட்டாரா? அப்போது இயேசு கிறிஸ்து, தன்னை சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவே கொடுத்தவர் இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்க மாட்டாரா? அப்போது நம்ம அவர் கொடுத்த ப்ராமிசஸை மறந்து இன்னைக்கான சின்ன சில்லற பிரச்சனையை மேலோங்கி பார்க்குறோம். விளங்குதா? அதனால தான் அங்கே அவர்கள் கலகம் பண்ணினார்கள். அவங்க விசுவசிக்கலை, போனாங்க. நீங்கள் சுதந்திரிக்க முடியும், உங்களுக்காக இந்த தேசத்தை திறந்து விட்டுட்டேன்னு சொல்கிறாரு. போய் பார்த்துட்டு இதை பிடிக்க முடியாது அப்படின்னு ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க. அந்த செய்தி என்ன செய்தின்னு பைபிள் சொல்லுதுங்க? துர்ச்செய்தின்னு பைபிள் சொல்லுது. அப்போது அவரோட ப்ராமிஸ், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய செழிப்பு, நீங்கள் இருக்க போகிறது சூரிய பிரகாசம் போல் அதிகமாய் பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய லைஃப், உங்களோட பிளெஸ்ஸிங், உங்களோட உங்கள் பிள்ளை பெட்டராக தான் இருக்கும், உங்கள் பிள்ளையோட உங்கள் பேர பிள்ளை பெட்டராக தான் இருக்கும், உங்களுடைய சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும் இப்படின்னு அவர் சொன்னால், இன்றைக்கி என் பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு காசு இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேலே நீங்கள் நிற்கலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கலகம் பண்ணுறீங்க, இல்லை ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க. உண்மையா இல்லையா பைபிள் படி? சரிங்களா? அப்போ ஆவியானவரை, இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஆவியானவர் துக்கப்படுத்தாமல் இருங்க. இது பர்சனல். ஒரு மனுஷரும் அவங்களோட க்ரோத்தை இன்லைன் வித் காட்ஸ் வே, ஆர் யூ கேன் பிளாக் இட். பர்சனல். சரிங்களா? ஆவியானவரை துக்கப்படுத்துறதும் துக்கப்படுத்தாமல் இருக்கிறதும். அடுத்து ஒரு ஹெவி டாபிக், 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவியை அவித்து போடாதிருங்கள். இப்போது ஆவின்னு சொல்லும்போதே பிப்ளிக்கலில் நிறைய இடத்துல ஒரு நெருப்பு, ஒரு எரிகிற அக்னி, அப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறது என்னென்னா, இது பர்சனலாக சொல்லப்பட்டது இல்லை. இதுக்கு முன்னாடி ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொன்னது பர்சனலாக சொன்னது. உங்களுடைய க்ரோத், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய வளர்ச்சி. இங்கே சொல்லப்பட்டது ஒரு கார்ப்பரேட், ஒரு சர்ச், ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்ட். இப்போது ஒருத்தருக்கு ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டது. எதுக்காக? டோட்டல் பாடி, அந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்கே அது பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு ஒரு தீர்க்க தரிசன வரம் கொடுக்கப்பட்டிருக்கும், ஒருத்தருக்கு அருமையாக பாடுற வரம் கொடுக்கப்பட்டிருக்கும், ஒருத்தருக்கு சுகமாக்கக்கூடிய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கும். இப்படி சபையில் ஒருத்தரும் ஒரு அங்கமும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கான அந்த கிருபையை யார் கொடுத்ததுங்க? அவர் கொடுத்துருக்கார். இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்க கிருபையை வச்சுக்கிட்டு நம்மளுக்கானதை விட, அட அவனுக்கு இருக்கிறது என்னோட பெட்டராக இருக்கே அப்படின்னு பார்க்க முடியும். பொறாம அதுக்கு பேர். அடுத்து இதை பயன்படுத்தாமல் இதை அவித்து போட முடியும். இது உங்களுக்கான க்ரோத்துக்கு மட்டும் கிடையாது, டோட்டல் பாடி ஆஃப் கிரைஸ்டோட க்ரோத்தே இது என்ன பண்ணுது? இது ஒரு கார்ப்பரேட் பிளெஸிங்ஸையே இட் கொஷின்ஸ். சரிங்களா? விளங்குதா? அதனால் இது போனதை விட இது ஒரு ஹை லெவல்.
1 தீமோத்தேயு 4:14 என்ன சொல்லுது பாருங்க. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த பொழுது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி எப்படி இருக்கக்கூடாதா? அசதியாக இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட், ஒரு பெனிஃபிட் கொடுக்கப்பட்டது, அதை அசட்டையாக பண்ண வேண்டாம். 2 தீமோத்தேயு 1:6 நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை என்ன பண்ணணுமாங்க? அனல் மூட்டி எழுப்பிவிடும்படிக்கு உனக்கு நேர்படுகிறேன். அதாவது அவித்து போடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் இப்போ அது இருக்கா என்னன்னு தெரில, இந்த ஒலையடிக்கிற இடத்துலையோ வீட்டில் சமைக்கிற இடத்துலையோ நெருப்பை ஒரு ஊதாங்குழல் மாதிரி ஒன்று வச்சு ஊதி ஊதி அதை ஆக்டிவாகவே வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கான வரத்தை அதை செயல்படுத்துறது மூலம், அதில் ஆக்டிவாக இருக்கிறது மூலம் இன்னும் அனல் மூட்டி எழுப்பிவிட முடியும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, பாடி ஆஃப் கிரைஸ்ட், அந்த ஒருமித்த ஒரு கர்த்தர் தான் எல்லாவற்றும் எல்லாமே இருக்கார். நம்ம எல்லோரும் கர்த்தரோட அங்கத்தில் சரீரமாக இருக்கோம்னு சொல்கிறோம்ல, அந்த மொத்த சரீரமும் பயனுள்ளாத இருக்கிறதுக்காக அந்த அங்கம் செய்யக்கூடிய காரியம்தான் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை ப்ராப்பராக பயன்படுத்தி எடுத்து யூஸ் பண்ணுறது. சரிங்களா? இப்போ கேட்கலாம், பிரதர் நானும் தேடி தேடி பார்த்தேன், யோசித்து பார்த்தேன், எனக்கு எந்த இது இருக்க மாதிரி இல்லை பிரதர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்கன்னா, உங்களுக்கும் அவருக்குமானது. சரியா? எந்த பாகம் எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறது படைத்த அவருக்கு தான் தெரியும். உங்களுக்கான வரம், நீங்கள் எப்படி இந்த சபைக்கு பயனுள்ளவங்களாக இருக்க போகிறீங்க, ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஆட் வேல்யூங்கிறது அவருக்கும் உங்களுக்குமானது. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியலை, இப்போதைக்கு எனக்கு எந்த வரம் இருக்க மாதிரி தெரில, நான் என்ன தான் பண்ணுறது, நான் துக்கப்படுத்தாமல் இருக்கணும், நான் அவித்துப்படாமல் இருக்கணும், நான் பிளெயினாக என்ன தான் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோவான் 16:8 சிம்பிள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசப்படியினாலே, அவர்கள் நீங்கள் இல்லை, அவங்க என்னை விசுவாசிக்கப்படியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்து போகிறபடியால் நீதியை குறித்தும். அப்போ அவங்களுக்கு பாவத்தை குறித்தும், உங்களுக்கும் எனக்கும் என்னத்தை குறித்து? நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போது ஆவியானவர் வந்தால் இந்த 3 டாஸ்க்கு, இது தப்பு, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ நீதி. அப்போ உங்களையும் என்னையும் என்னவா மாற்றிருக்கார்? இது பிளைனா, இது சிம்பிளா. இன்னைக்கு நீங்களும் நானும் தூசி துரும்பு குப்பை புழு ஒன்றும் கிடையாது. நம்ம அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கம். நீங்களும் நானும் நீதிமான். அதுக்கு அவர் கொடுத்த விலை அதிகம். சரிங்களா? இதை மறந்து நான் வேற ஒருத்தர் வழியாக தான் போகணும், நான் தப்பு பண்ணிட்டேன், அவரை முகத்தை எப்படி பார்ப்பேன், வேறு யார்கிட்டையாவது துணை கூட்டு போகிற மாதிரி அப்பாட்ட பேசுகிறதுக்கு வேறு யாராவது ஹெல்ப்புக்கு வாங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இன்னும் அவர் உள்ளே உட்காந்து உணர்த்துறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலைன்னு அர்த்தம். நீங்கள் நீதிமான் உணரலை. திரைச்சிலை 2ஆக கிழிக்கப்பட்டது. நீங்கள் அப்பாட்ட சந்தோஷமாக போகலாம், நேராக போகலாம். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே பிரதர், அதுக்கு தானே அவர் தண்டனை எடுத்துக்கிட்டார். அவருக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது? அவர் தப்பு செஞ்சனாலே அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அவர் பிறந்தது பாவத்தினாலேயா? அவர் சிந்தையில் செய்கையில் ஏதாவது பாவம் இருந்துச்சா? ஏதாவது பாவம் செஞ்சாரா? அவர் பாவமாக்கப்பட்டார் இல்லைங்களா? இன்னைக்கு அவர் எப்படி பாவமாக்கப்பட்டாரோ அதே முறையில் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டோம். நம்ம நல்லது ஒன்றும் பண்ணல, நம்ம பாவியாக தான் பிறந்தோம். நம்ம பாவம் செய்யக்கூடும், தவறி விழக்கூடும். ஆனால் நம்ம பாவி கிடையாது. அவர் பாவமாக்கப்பட்டது போல நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டோம். இதை உணர்ந்தா ஆவியானவர் உங்களுக்குள்ள வல்லமையாக கிரியை செய்ய முடியும். சரிங்களா? டெய்லி போய் அப்பாட்ட கேட்போம், அன்னைக்கான கிருபையை, அப்பா இன்றைக்கான உணவை எங்களுக்கு தாங்கன்னு கேட்குறது போல் இன்னைக்கான எனக்கான கிருபையை, இன்னைக்கான எனக்கான ஆவியில் நிரப்புங்க நிறைஞ்சு, அன்னைக்கு அவர் உங்களுக்கு என்ன சித்தம் வச்சுருக்காரோ அந்த டாஸ்க் எடுத்து பண்ணுவோம்.
மாம்சத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாம்சத்துக்கு மீறி ஆவியானவர் உங்களுக்குள்ளே வல்லமையாக செயல்படுவார். இங்கே அலாம் அடிக்கலை, 24 செகண்ட் இருக்குது, அங்கேருந்து எனக்கு சிக்னல் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ பி ஃபில்ட் வித் இன் த ஹோலி ஸ்பிரிட். இட் இஸ் வெரி சிம்பிள் டு லிவ் லைக் அ கிறிஸ்டியன் லைஃப். தொடக்கத்துலேருந்து ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சகலத்தையும் ஓடி முடித்து சகலத்தையும் நம்மளுக்காக செய்து முடிச்சிட்டார். இட் இஸ் வெரி சிம்பிள். அவர் கையை பிடிச்சிட்டு அப்பான் அவர் கூட போக வேண்டியது தான் நம்மளோட டியூட்டி. சரிங்களா? பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது அவர் பாதத்தில் உட்காரணும், போய் தேவையான கிருபையும் அன்றைக்கான ஆவியையும் பெற்றுக்கொள்ளணும், ஆவியில் அனுதினம் நிறையணும். சரிங்களா? இதை விட பெட்டராக நம்ம பண்ணக்கூடியது எதுவும் இல்லை. மை டைம் இஸ் அப். காட் பிளஸ் யூ.